ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பச்சை பயிரில் செய்கிற ரெசிபீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில டைம் டயட் இருக்கும்போது சில பேர்த்துக்கு ரொம்பவே பசிக்கிறது போல் இருக்கும். அந்த சமயத்தில் இது போல் பச்சை பயிரிலான உணவை செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிரை அளவான தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கவும் நல்லா இது போல் முளைக்கட்டி வந்திருக்கு. ஸோ முளைக்கட்டி நம்ம செய்யும்போது இன்னமும் சத்துக்கள் அதிகம். ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் ரொம்பவே அதிகம். இதை ஸ்நாக்காக அப்படியே வேகவும் வைக்க வேண்டாம், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். பச்சையாக அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே பசிக்குதான டயட்டில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பச்சைப்பயிறு இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாவில் தேவையான அளவுக்கு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை சொருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்து எடுத்து வச்சுருவோம். மாவோட பக்குவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் புளிப்பாக ஒரு சட்னி பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு 6 பல்லு பூண்டு போட்டு, பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, காரம் தேவையான அளவுக்கு நான் வரமிளகா போட்டுக்கிறேன். என் வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே மல்லியோட குச்சிகளையும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மல்லிகளோட குச்சி நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் 2 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த டைமில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா அப்பப்போ கலந்துட்டு நல்லா வதங்கி நல்லா வேக வச்சு வரணும். அது வரைக்கும் தக்காளி நல்லா அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. தண்ணி சேர்த்தாம தான் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு இது எல்லாமே கொஞ்சமாக முருகிறதுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் ரெடியாக இருக்கிற சட்னியை போட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்த்தாதீங்க. தண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா அந்த புளிப்பு தன்மை போயிடும். அதனால தான். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி விட்டால் போதும். ஏன்னா சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால நம்ம இதில் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு கொதி வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக தேய்க்க முடியாது. ஊத்தப்பம் போல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். மிதமான சூட்லேயே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னும் நல்லா அப்படியே நைஸாக ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த தோசையை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு குழிக்கரண்டிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தடவை நான் கொஞ்சம் பெருசாக ஊத்தப்பம் போல் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் சுற்றி நல்லெண்ணெய் தான் சேர்த்தி நான் இது போல் தோசை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மணிக்கு தான் பசிக்கும். அது வரைக்கும் பசிக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.